ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்த கூட்டம் ஏன் நான் சொல்றேன், இந்த கூட்டம் இந்த மாநாடு கூட்டம் ஏன் நான் சொல்றேன், அடுத்த ஆண்டு கூட்டணி ஆட்சி. இப்ப நாம சொன்னாரு பாருங்க, ஆலயமணி சொன்னார்ல, என்ன இவங்க கிட்ட எப்படியாவது அந்த இடஒதுக்கீடு வாங்கிடணும் வாங்குறது இல்லை, நம்ம எடுத்துக்கிறது, நம்ம கையெழுத்து போடுறது, கையெழுத்து போட வைக்கிறது இந்த மாநாடு. அப்புறம் அப்படியே அடுத்தடுத்து 10 மாசத்துக்கு தேர்தல். இதனால இதுவும் ஒரு தேர்தலாம், நீங்க அதை நினைச்சுக்கணும், நீங்க மனசுல வச்சுக்கோங்க, வேகமா நீங்க பணியாற்றணும். அடுத்தடுத்து என்ன சொல்லிட்டு, நாளைக்கு மாலையில 6 மணிக்கு ஜூம் மீட்டிங். இந்த ஜூம் மீட்டிங்ல எல்லாரையும் இணைப்புல வச்சுக்கோங்க. நிர்வாகிகள்லாம் கிடையாது, எல்லாரும் யார் வேணா ஜூம்ல, பத்தலன்னா ஃபேஸ்புக்ல, அப்புறம் இன்ஸ்டால எல்லாமே இருக்கும். லைவ்ல போயிட்டு அதுல உங்களுக்கு அங்க இருக்கிற கீழையில கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்தி, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அங்க போய் தகராறு. மாநாடு முன்பு சின்ன பிரச்சனை வரக்கூடாது, அது நீங்க பொருள். அப்படி எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்தது, ஏதாவது பேனர் வச்சு அவன் கீழ்ச்சாங்க, அதை பெருசு பற்ற வேண்டாம், அது கொஞ்சம் சரிப்படுத்துங்க. புரியுது, அதுதான் வெளிப்படையா சொல்லி புரிய வைக்கணும், நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் அதனால அதுதான் அப்படியே அங்கங்கே கொஞ்சம் போய் பார்த்துக்கிறது. ஏதோ நமக்கு யாருக்கையும் நம்ம எதிரி கிடையாது, நம்ம வளரணும், நம்ம வளர்ச்சி, சமுதாயம் வளரணும், பின்தங்கிய சமுதாயங்கள்லாம் வளரணும், நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம். அதனால அந்த வகையில இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என ஐயாவுடைய விருப்பம், நம்முடைய விருப்பம். நீண்ட நாள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு, 12 ஆண்டுல என்ன கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி ஒரு கோயில் கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்ப மகா கும்பலா நடந்தது, அதே போன்று 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற நம்ம மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நடைபெற வேண்டும் என